ஆஃபீஸ் விட்டு வந்தீங்களா? ஆமாம்மா இப்போ வரேன். பரவாயில்லையே, பசங்க சமத்தா உட்காந்துருக்காங்களே. பசங்க அவங்களுக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல, நம்ம வெளில எங்கேயாவது போகலாமா? ஹை, போகலாம்ப்பா. எங்கே போகலாம்? ஆமாப்பா, ஸ்கூல் லீவ் விட்டாங்க, போர் அடிக்குது. எங்கே போகலாம்ப்பா? சீக்கிரமாக சொல்லுங்கள். இப்போ ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இது மாதிரி இடத்துக்கு போகலாமாப்பா? சூப்பராக இருக்கும் இந்த வெயில் டைமுக்கு. என்னென்ன எல்லாம் கொஞ்சம் பக்கமாக சொல்லு, நல்லா தூரமாக சொல்லு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் போயிட்டு வரலாம். அது சரி, நம்ம டூர் எங்கே வெளில போனான்னு சொன்னால் இதுங்களா ஒரு பிளான் போட்டுங்க, இதுங்களா ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துருங்க போல. ஐயோ, எதுன்னு சொல்லி தான் அந்த டைம் இதுங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா செலவு தேவையில்லாம ஆகும். அப்போ ஒரு வேண்டுதல் வச்சிருந்தா அது சூப்பராக நிறைவேறிச்சு. அதனால நேர்த்திக்கடன் பண்ணுறதுக்காக நம்ம சமயபுரம் போகிறோம். ஓகேவா? அதுதான் பிளான். எங்கள் முன்கூட்டியே சொல்லணும் இல்லைங்க? சொன்னால் தானே நல்லா ரெடி பண்ணி வைக்க முடியும், நம்ம போயிட்டு சீக்கிரமாக வரலாம். ஒரு வேண்டுதல் வச்சிருந்தா நிறைவேறிடுச்சுமா. நிறைவேறினப்ப தானே போக முடியும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் எப்போ சொன்னாலும் நீ ரெடியாக தான் இருக்கணும். ஓகேவா? அப்படி ஒன்றும் நம்ம போய் 10 நாள் 20 நாள் இருக்க போகிறதில்ல. போகிறோம், அங்கே ஒரு நாள் இருக்கும், கிளம்பி அடுத்த நாள் வர போகிறோம். தட்ஸ் ஆல். சரி கத்தாதீங்க. எப்போ போகிறோம்? சரி பசங்களா, உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புறோம். ஓகேவா? போங்க. ஹை, வெளில போகிறோம், ஜாலி ஜாலி. ஆமாண்ணா, வெளில போகிறோம். அப்பா கேட்டது நிறையெல்லாம் வாங்கி தருவார். ஹை, ஜாலி. அப்பெல்லாம் வாங்கி தரேன். கிளம்பு போ. சரிங்க, நானும் போய் கிளம்புறதுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏமா ஒரு நிமிஷம் இருமா. பரிகாரம் சொன்னதை அவங்க 2 பேருக்கு மொட்டை அடிக்கணுமா? எப்படி இதுங்களை சமாளிச்சு நான் கூட்டி போகிறேன்னு தெரியல. இதுங்கள்ட்ட நான் சொல்லாமல் போனால் தான் அதுங்க வருங்க, இல்லைனா வரவே செய்யாதுங்க. அதனால் நீ அங்கே போயிட்டு எதாவது சமாளிச்சு அதை மொட்டை அடிக்க வச்சிடணும். சரியா? ஐயோ, மொட்டை அடிக்க வைக்கணுமா? ஏங்க, அது முன்கூட்டியே என்கிட்ட சொல்லணும் இல்லைங்க? நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் தான் மறந்துருப்பேன். சரி ஓகே. ஐயோ, அவள் முடியினா உயிராக இருப்பாளேங்க. முடியல கையை வச்சாவே காட்டுன்னு கத்துவா. இதில் போயிட்டு மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோதாங்க. இத்தனைக்கு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. இப்போ மொட்டை அடிச்சா அப்புறம் வளர்ந்து போதும். அப்புறம் நம்ம அவளை சமாதானப்படுத்துற அவ்வளோதான். அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நீ அவளை சமாதானப்படுத்த. ஓகேவா? இதை வந்து நீ சொல்லவே கூடாது. நம்ம அங்கே போயிட்டு பொறுமையாக அதுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து நம்ம மொட்டை அடிக்க வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச அவன்கிட்ட கூட மொட்டை அடிச்சிடலாம். இவளுக்கு மொட்டை அடிக்கங்களே நம்ம படாத பாடுபடணும். சரி போவோம் வாங்க. அம்மா, உனக்கு எவ்வளோ பெரிய முடியுமா? சூப்பராக இருக்குமா? உன்ன மாதிரி நானும் வளர்த்து நானும் நிறைய பூவெல்லாம் வச்சுக்க போகிறேம்மா. என் முடியை நான் வெட்டவே மாட்டேம்மா. ஓ, நீ முடி வளர்ப்பியா? நான் பாரு சூப்பராக ஹேர் ஸ்டைல் வச்சு எவ்வளோ அழகாக இருப்பேன்னு மட்டும் நீ பாரு. போனோடனே 2 தலையிலே மொட்டை அடிக்க போகுது. இதில் முடியை பற்றி 2 பேசிகிட்டு இருக்குதுங்க. முடி இன்னைக்கு வரும், நாளைக்கு போக முடிக்கலாம். இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இவரே முடி கொட்டிடுச்சுன்னு தொப்பி வச்சு மறைச்சிருக்காரு. இவருக்கு எங்கே முடியோட ஆரம்பம் தெரிய போகுது. இப்படியே நம்ம பேசுகிற டைம் ஆகிடும். நம்ம அங்கே போய் சேர லேட் ஆகிடும். ஓகேவா? வாங்க கிளம்பு. கோயிலுக்கு வேற போகிறோம். நிறைய அங்கே விளையாட்டு ஜாமான் கடைலாம் இருக்கும். நிறைய விளையாட்டு ஜாமான் வாங்கணும். அங்கே நிறைய கடைலாம் இருக்கும். நம்ம காரு, பைக்கு, ரிமோட் காரு எல்லாம் நம்ம மறக்காமல் வாங்கணும். நடங்க. ஹை, ஜாலி ஜாலி. கோயிலுக்கு வந்துட்டோம். அப்பா விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டாப்பா. அப்பா போவோம். அப்பா இருப்பா, முதல்ல சாமி கும்பிட்டுட்டு நேர்த்திக்கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போவோம். அவளுக்கு எல்லாம் நான் வாங்கி தரேன். விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தா நாங்கள் கோயிலுக்கே வருவோம். ஆமாம், எங்களுக்கு வாங்கி தர தான் வருவோம். இப்படியே அடம் முடிச்சிருந்தீங்க, எங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். பார்த்துக்காங்க. இல்லை யார்ட்ட பூஜை பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவேன். ஏங்க அதை மொட்டை அடிக்க வைக்கணும். நான் முதல்ல கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டி போவாங்க. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொட்டையும் அடிக்காதுங்க, அழுதுகிட்டு ஓடியாந்துருங்க. அப்படியா சொல்கிறேன்? இல்லைம்மா, இப்போ கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் அதுங்களை மொத்தமாக வாங்கி கொடுத்தா பேசாமல் இருக்குங்க. அதை கேட்ட வாங்கி கொடுத்தலாம். இப்போ ஒருக்கா அப்பா ஒருக்கா வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லைம்மா. அதனால நம்ம முதல்ல போவோம். மொட்டை அடிச்சு முதல் கூட்டிட்டு வந்தா எப்படி இருந்தாலும் அழுகுங்க. ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அழுகி நிப்பாட்டிடலாம். அப்புறம் உங்கள் இஷ்டம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அம்மா அப்பா எதாவது பேசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரெடி பேசிக்கிறாங்க. நானும் உன்ன மாதிரி தானே இங்கே நிற்கேன். எனக்கு எப்படி தெரியும்? மேபி உனக்கு மொட்டை அடிக்கலான்னு அது பேசுவாங்க. அப்படியா? நான் கேள்விப்பட்டேன் உனக்கு தான் மொட்டை அடிக்க போகிறாங்க அப்படின்னு. அம்மா இங்கே பாருமா, எனக்கு மொட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டு வம்பளுக்குறாமா என்ன. சரி அழுவா, உள்ள போகலாம். வாங்க போய் சாமி கும்பிடலாம். நீங்கள் கேட்ட நான் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வாங்கி தரேன். வாடி வா. நீ நிறைய விளையாட்டு ஜாமான் வாங்குறியா? நான் நிறைய விளையாட்டு ஜாமான் வாங்குறான்னு பாப்பாவா? பாப்பா உனக்கு தாண்டி மொட்டை. உனக்கு மேக்ஸிமம் தொப்பி தான் வாங்கணுவா. ஏம்மா இங்கே பாருமா, இவன் என்ன சொல்கிறான்னு. சத்தம் படமா வரீங்களா இல்லையா? வாங்க போகலாம். ஏம்மா முதல் போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு போயிடுவோமா? சரி வாங்க, நைஸாக போகலாம். ஏம்மா கோயிலுக்கு போமா, இங்கே கூட்டிகிட்டு வந்த நேர்த்திக்கான் முடிக்கலாம் மடி. ஓஹோ, அம்மாவுக்கு மொட்டை போட வந்திருக்கோ? ஐயய்ய, அம்மாவை சும்மா பார்த்தாவே நல்லா இருக்காது. இதில் அம்மா ஒரு மொட்டை போட்டால் எனக்கு காமெடியாக இருக்கும். சரிம்மா, நேர்த்திக்கடன் பண்ணுறதுக்கு ஏன் மண்டையை எப்படி மாற்றி விட்டேன்? 2 தடவை தானே போட்டிருந்தேன், ஏன் ஒத்த தடையாக மாற்றி விட்டேன்? ஏண்டி நேர்த்திக்கடனே உனக்கு தாண்டி. என்ன நேர்த்திக்கடன்? உனக்கு தான் மொட்டை போட போகிறோம். எனக்கு மொட்டை போட போறியா? ஐயோ, எனக்கு வேணாம், நான் போகிறேன். போ, எனக்கு என் முடி தான் வேணும். அடிப்பாவி பேசிட்டே இருக்கும். ஓட்டால எங்கே ஓடுறேன்? இரு வரேன். எங்கே போகிறேன்? மொட்டை போகிறது தான். ஒழுங்கா போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடு. ஆமாம், இல்லைன்னா சாமி கண்ணு குத்திடும். மாட்டவே மாட்டேன். முடியவே முடியாது. எனக்கு என் முடி தான் வேணும். எனக்கு எது வேணாம். மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு என் முடி தான் வேணும். ஏன் பாரு, முடி போனால் வளர்ந்துடும். நான் சொல்கிறது கேளு. உனக்கு வேடு ஜாமா வேணாமா? வேணும். அப்போ அம்மா சொல்கிறபடி கேளு, சரியா? மொட்டை போடு. அம்மா நீ கேட்டது எல்லாமே வாங்கி தருவேனா? சொப்பு ஜாமான் வாங்கி தருவியா? கண்டிப்பாக வாங்கி தரேன். பார்பி டால் பொம்மை கண்டிப்பாக வாங்கி தரேன்டி. அப்புறம் சொல்லிவிட்டு என்னை ஏமாத்தின்னு வச்சுக்கேன். உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு நீ எல்லாம் வாங்கி தரணும். அம்மா புது ட்ரெஸ் கூட எடுத்து தரேன். ஓகேவா? இப்போ மொட்டை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் வாங்கி தருவேன். சரி, உன்னை நம்பி நான் மொட்டை போடுறேன். அவ்வளோதான், மொட்டை போட்டாச்சு. இதுக்கே அவ்வளோ அழுவுற? ஆனால் என் முடி போச்சேம்மா. எடுத்தங்க அழுவாதவா, அவனுக்கு எல்லாம் வாங்கி தரேன். ஆமாம், எனக்கு மட்டும்தான் மொட்டை அடிச்சிங்களா? அப்போ அண்ணனுக்கு? அவனுக்கு தான் மொட்டை அடிச்சிருப்பாங்க. வா. அப்போ ஜாலி. அப்போ இங்கே எதுக்குப்பா வந்திருக்கோம்? உனக்கு மொட்டை அடிக்கதாண்டா. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு மொட்டை வேணாப்பா ப்ளீஸ்ப்பா. பசங்க கிண்டல் பண்ணுவாங்கப்பா ப்ளீஸ்ப்பா.
டேய் அப்பா உனக்கு புது தொப்பி வாங்கி தரேன்டா. ஹை புது தப்பியா? அப்போ ஓகே. அதே மாதிரி எனக்கு விளையாட்டு சாமான்லாம் வாங்கி தரணும். அப்பா எல்லாம் வாங்கி தரேன். சமத்தா நீ அடிச்சுக்கிட்டீங்க, உனக்கு நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். அழுதனா ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன், அடி தான் விழும் அப்புறம். சரிப்பா. போ அடுத்து நீ தான் போய் உட்காரணும் போ. பத்தியா எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா வா, அப்பா உன் மண்டையில் சந்தனம் தப்புறேன், குளு 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 குளுன்னு இருக்கும். அப்பா மறக்காம தொப்பிப்பா. வாடா வாங்கி தரேன். அப்பா விளையாட்டு சாமான் வாங்கி கொடுப்பா. எனக்கும் விளையாட்டு சாமான் வேணும். எத்தனை வேலை ஜாமான் வாங்கி தரது? வீட்டில் தான் அவ்வளோ ஜாமான் இருக்கலாம், அப்புறம் வேலை ஜாமான் மொட்டை மாதிரி தொப்பி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஒழுங்கா வீட்டுக்கு நடங்க. அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்களை போய் சொல்லி மொட்டை அடிக்க வச்சுட்டில்ல நீ. ஆமாண்டா, நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்கடா. அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒண்ணுமே வாங்கி தராம கூட்டிட்டு போறாங்கடா. நான் மொட்டையை மறைக்க தொப்பி வாங்கி கொடுத்தது இது ஒரு பெருமையாடா? என்ன மட்டும் மொட்டை அடிக்க வச்சுட்டு நீ மட்டும் விதவிதமா ஹேர் ஸ்டைல் பண்றியம்மா, இது நல்லாவா இருக்கு? ஏன் எப்படி இருக்கீங்க? ஒழுங்கா வீட்டுக்கு வர வழியை பாருங்க. அது வேணும் இது வேணும்னு சொன்னீங்க, வாயிலே குத்தி போய் குத்தி. அதான் வீட்டுல அவ்வளவுதான் இருக்குல்ல, அதான் அவர் சொல்றாருல கையில காசு இல்ல, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு ஊருக்கு வர காசு இருக்கு, மொட்டை அடிக்க காசு இருக்கு, எங்களுக்கு விளையாட்டு ஜாமான் கேட்டா மட்டும் காசு இல்லையோ? அம்மா என்ன ஏமாத்திட்டமா நீ. சரி வாங்க வாங்க, ஊருக்கு வரதெல்லாம் அன்னைக்கு ஜாமான் வாங்கி தரேன் வாங்க. சரி சரி, அழுதெல்லாம் போதும், அழுதுங்கன்னா இங்கே விட்டுட்டு போயிடுவேன், வாங்க போவான்.